வச்சார். சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் கூகுள் சாருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கீங்க, குட்டி ஆபவானன். சைஸ் தான் சொல்ல, பட் இருந்தாலும் நைஸ் இட் இஸ். வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு இனிய நாள், இன்பமான நாள். நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் வந்து ஏன்னா படம் தொடங்கினோட படத்தோட ரிலீஸ் டேட்னு ஒன்று பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணுறது தான் இங்கே மிகப்பெரிய பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துலாம் ஃபைனலைஸ் பண்ணுற நாள் இன்றைக்கி தான். ஸோ ஜூலை 27 நாங்கள் வரோம். ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம். முதல்ல மக்கள் மத்தியில் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்டையும் சரி, இந்த படம் தொடங்கப்பட்டதுலேருந்து சரி, இந்த படத்தின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையை விட கூகுள் மேலே இருந்த நம்பிக்கை தான் பெருசு. எனக்கு படம் தொடங்கப்படும் போது எனக்கு படத்தோட லைன் தான் தெரியும். எனக்கும் கூகுளுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ஒரு டைரக்டரே கேமராமேனாக இருந்தாருன்னா அவருக்குள்ளேயே பேசி போகிறோம் அந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரே ஆக்டராக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ரிலேஷன் தான் எனக்கும் கோகுலுக்குமானது. ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற புரிதல் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக இருக்கும். டைமிங்கும் சரி, அவரோட தாட் பாஸும் சரி, எனக்கு ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ அப்படியே அந்த படத்துக்குள்ளே போனது. ஸோ கோகுல் இருக்கார், படம் பண்ணுறோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். அப்புறம் தான் இந்த படத்துக்குள்ளே அருண் பாண்டியன் சார் வந்தார். அவர் சொல்லணுன்னா தெரில, ஒரு கருப்பு தங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு அவருக்குமான பெரிய ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது. ஒரு குடுக்கல் வாங்கலோ அந்த மாதிரி எந்த ஒரு உறவுமே கிடையாது. படத்தோட கதையை கேட்காம படத்தை தயாரிக்க முன் வந்தார், படத்தை வாங்கிறதுக்கு முன் வந்தார். அதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. எனக்கே அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா உட்காந்து கதையை கேட்டு அப்புறம் இது நோட்டை அது நோட்டைன்னு சொல்லி அப்புறம் 1008 மீட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணி ஒன்றுத்தில் உட்காருதுங்கிறது அது பெரிய ப்ராசஸ். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவேன், நான் தயாரிப்பாளர் இருந்தாலுமே. ஆனால் அவருடைய அனுபவத்தோட வெளிப்பாடுன்னு வச்சுக்கலாம். அது வந்து அந்த வெளிப்பாடு ஒருத்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. சொன்னார், தம்பி உங்கள் படங்கள்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு உங்களோட கதை செலெக்ஷன் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது, அதில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து ஆஸ்திரியாவில் நாங்கள் இருக்கும்போது காரில் ஷூட் முடிச்சு போகும்போது ஒரு 1/2 அன் ஹவர் கேட்டுப்பார் கூகுள்கிட்ட லைன் என்னென்னு. அப்புறம் படம் பார்த்து அதுலேருந்து படத்தோட பட்ஜெட் கூடும்போதும் சரி, என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு உள்ளே இறங்கி எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்குமே படத்தோட ஃபுட்டேஜ் எதுவுமே அவர் பார்க்கவே இல்லை, நம்பி இறங்கி வேலை செஞ்சார். ஸோ அவர் எங்கள் மேலே, ஏன்னா நான் கோகுல் மேலே நம்பிக்கை வைக்கிறதோ கோகுல் என் மேலே நம்பிக்கை வைக்கிறதோ எங்களுக்குள்ள அது ரொம்ப சகஜம், சாதாரணம், அது இயல்பானது. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனால் வெளியேருந்து வந்த அவர் வந்து திடீர்னு எங்களை நம்பி வந்தது தான் வந்து இதில் பெரிய ஆச்சரியத்துக்கு விஷயம். அது ரொம்ப ஒரு அழகான தொடக்கமாக நான் பார்க்குறேன். ஸோ இப்படி தான் அந்த படம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி படத்தோட ரிலீஸ் அன்றைக்கி உங்களை சந்திக்க ஆசைப்பட்றேன். மற்றபடி இந்த படத்தோட குரூ அவங்கள பற்றி மொத்தம் பேசுனா எங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு முக்கியமான ஆள் தான் டட்லி சார் இருக்கார். அவ்வளோ ஸ்வீட்டான மனுஷன். இன்றைக்கி அவர் வரல. அண்ட் தென் சரண்யா அம்மா, நாங்கள் தென்மேற்கு பருவக்காட்டுக்கு அப்புறம் நாங்கள் திரும்பி சேர்ந்து நடிக்கிறது. மடோனா, சரண்யம்மை பற்றி சொல்லணும்னா சரண்யம்மை பற்றி நான் சொல்லணும். என்னென்னா தென்மேற்கு பருவக்காட்டு நடிக்கும்போது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு வருவாங்க, அவங்களோட சின்சியாரிட்டி, சீன் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து அவங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகாமல் அவங்க பாத்திரங்களுக்கு கூட ஒரு இதம் இருக்கும். அப்புறம் நாங்கள் சும்மா இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு வேறு ஏதாவது அவங்க டைரக்டரோடு அவங்க கலந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஒரு சீன் வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு. ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அது அவசியம் இல்லை. அவங்க வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு போனால் மட்டும் போதும். அதை தாண்டி ஒரு சீன் ரொம்ப நல்லா வரணும்னு மெனக்கிட்டு, பையன் புது பையன் தானே, இவன் நடிக்கிற படத்துக்கு நம்ம இந்த வேலை செய்யணுமா, இல்லை இதுக்கு இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு அவங்களோட சிந்தனையை ரொம்ப சின்ன லெவலில் வச்சுக்காமல் ரொம்ப பெருசாக அழகாக சிந்திச்சு அது பொதுவாக இருந்தது. வந்து அன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட மிக முக்கியமான பாடம்னு வச்சுக்கலாம். என் வாழ்க்கையில் ஆச்சரியமான பாடமும் கூட வச்சுக்கலாம். ஒரு பொதுநலத்தோடு சிந்திக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த படம் வரும்போது சென்னை ஸ்லாங்கு எங்கள் டைமிங்லாம் வேறு மாதிரி இருந்தனால அவங்களுக்கு அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் சொல்லுவேன், அம்மா இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு, நீ சொல்லு செய்து அப்படிமா, இல்லைம்மா நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட், நான் தயங்குறேன் அப்படின்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, இல்லை செய்து எனக்கு தெரியல, நான் அதை எப்படியா சரியாக பிடிச்சி பண்ணிடணும் அப்படின்னு அவங்க அந்த ஓப்பனாக அந்த உலகத்துக்கு புதுசாக வந்த குழந்தை எப்படி இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னை முழு சிந்தனையை ஓப்பனாக வச்சுருக்குமோ அதே அளவு அவங்களுக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே இருக்கிற மரியாதை, அதை சரியாக பண்ணணுங்கிற சிந்தனை, அது இன்னமும் அவ்வளோ அழகாக வெளிப்பட்டுச்சு. அதுவும் எனக்கு நான் இப்போ கற்றுக்கிட்ட ஒரு பாடம். இத்தனை வருஷம் கழிச்சும்
இப்படி இருந்துமே அதை சரியாக பண்ணணுங்கிற அந்த ஒரு அது டெடிகேஷன் வார்த்தை அந்த கெமிஸ்ட்ரி மாதிரி ரொம்ப பழகி போன பழைய வார்த்தையாக மாறிச்சு. அதையும் தாண்டி தான் நான் பார்க்குறேன். ஸோ சரண்யா அம்மா கூட நான் திரும்பி வேலை செஞ்சதில் என்னோடய பாக்கியமாக நான் கருதுறேன். இது பாராட்டோ மேடைக்காகவோ சொல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்டருந்து நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறது அது ஒரு நீண்ட தூர பயணத்தோட அனுபவம் நான் பார்க்குறேன். அந்த அனுபவத்தோட பகிர்தலுங்கிறது அது புரிதல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சரண்யா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் மடோனா செபாஸ்டின், மடோனாக்கு என் மேலே பெரிய நம்பிக்கை. இந்த படத்தில் இந்த கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லும்போது மடோனா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். பட் சொல்லும்போது அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. திடீர்னு கோகுல் சார் சொல்லும்போது மடோனா கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லும்போது எனக்கு நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதே தெரியல. மடோனா அவன் என்ன நினைப்பாங்க தெரியலன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி, டோனா இந்த மாதிரி ஒரு விஷயம், பட் நீ கதை கேட்டு பாரு, உனக்கு பிடிக்கலன்னா என்னை தப்பாக நினச்சிக்காத, பட் நீ கேட்டு பார்த்து சொல்லு அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க கதை கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு நாங்கள் பேமெண்ட் அப்படின்னு பேசும்போது அவங்க வந்து இல்லை விஜய் சேதுபதி என்னோடய ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் என்ன கொடுங்கன்ட்டாங்க. பட் நாங்கள் என்ன மனசார்வோ அது நான் செஞ்சோம். பட் அந்த மனசு, அந்த நல்ல மனசு அண்ட் செம்ம ஆக்ட். நான் ஒரு படத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கேயுமே சொல்லுவேன், நான் பார்த்த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர். சின்ன வயசுலேயே இவ்வளோ மெச்சூர்டாக ஒரு ஆக்டர் நான் பார்த்து விரும்புகிறார். அவ்வளோ சென்சிபிளான ஒரு ஆக்டர். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி காயத்ரி சொல்லுவேன், அந்த மாதிரி இவங்களும் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர். அப்புறம் சித்தார்த் விபின், நம்ம பையன் ரொம்ப அழகான சப்பியான ஸ்வீட் ஃபெல்லோ, அவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணியிருக்கான். தேங்க்ஸ் சித்தார்த். அப்புறம் சார் வந்து ஹீரோனோட அப்பாவை பண்ணியிருக்காரு, சுரேஷ் மன்னன் சார். அவர் லுக் அண்ட் அப்பீரன்ஸே ஒரு பெரிய மெஜஸ்டிக்காக இருக்கும் படத்தில். இதை தாண்டி படத்தில் யோகி பாபு நான் நடிக்கிற செகண்ட் ஃபிலிம் இது. ஆண்டன் கட்டில் எங்களோட டைமிங் வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துலையும் சரி, அந்தாலும் சரி, எந்த சீன் கொடுத்தாலும் சரி, அந்த சீனுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே அங்கே என்ன வருமோ அவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் நடிக்கிறோட பாட்டியாக இருக்கட்டும், மற்ற அத்தனை கதாபாத்திரம், சாயிஷாவாக இருக்கட்டும், நாங்கள் ஃப்ரான்ஸில் பார்த்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே சரி, இந்த படத்தை ரசித்து உருவாக்கப்பட்ட படம். அது உங்களோட சுவைக்காக வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் நினைக்கிறேன். நான் அனைவருக்கும் வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து வாங்க, யாராவது ஒருத்தர் வந்து பேசுங்க. கோகுல் சார். அம்மா சரண்யம்மா வாங்கம்மா.